என் கிருபை உனக்கு போதனை சொன்ன வசனத்தின் மூலம் உங்களுடைய கிருபை என்னை மறைத்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 103வது வசனம் 17வது வசனம். சங்கீதம் 103 அதிகாரத்துல 17வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை யாருக்குன்னா அவருடைய பயப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருனா நம்மளுக்கு ஒரு பயம் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். என் கிருபை உனக்கு போதுன்னு அன்று சொல்றாரு. அல்லேலூயா. பலவீனத்துல கிருபையை குறித்து பார்த்தா நிறைய வசனம் இருக்குது. அவர்களோட அல்லேலூயா பலவீனத்துல அவருடைய கிருபை என்ன செஞ்சு தாங்குதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை ஒவ்வொருத்தரையும் தாங்கும், நடத்தும், எல்லாம் செய்யும். ஆனா இந்த வசனம் என்ன சொன்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல அநியாயம் என்றைக்கு இருக்கும். அல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு, அவருக்கு பயப்படணும். ஆண்டவருனா நம்மளுக்கு என்ன செய்ய முடியுது? பயம் உண்டு. அல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படணும். ஊழியக்காரங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, இது மனுஷனுக்கு, சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஊழியக்காரங்களும் எல்லாருமே ஒரே அவர் உருவாக்கின பிள்ளைகள் தான். பயமே வேண்டாம் ஊழியக்காரங்க. ஆனா அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பயம் என்ன செய்யல? இல்லை. அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு மூலம் இருந்தா நம்ம பயம் வந்திருக்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டு மூலம் நம்மளுக்கு மன்னியோன்னு சொன்ன உடனே ஒரு மேட்டிமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருது? வந்தது. அதான் ஆண்டவர் மன்னிப்பாரு. போய் சொன்னா அவர் மன்னிப்பாரு, களவெடுத்தா மன்னிப்பாரு. அல்லேலூயா. அடுத்தவங்களை பேசினா மன்னிப்பாரு. நான் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கேற்ற பலன் பரலோக ராஜ்யத்துல உண்டு. மன்னிப்பாரு. இந்த உலகத்துல அவர் மன்னிக்க தெய்வம் தான். அவர் மன்னிப்பாரு. என்னை மன்னியும் ஆண்டவரே, நீ நான் 1000 தப்ப செய்துட்டு இந்த பலிபீடத்துல வரும் பொழுது மன்னிச்சிருவாரு. ஆனா எனக்கு பரலோகத்துல நான் போகும் பொழுது, அல்லேலூயா, ஸ்கூல்ல படிக்கும் பொழுது மார்க் எப்படி பார்த்து போடுதாங்களோ, உலகமான டீச்சரே பிள்ளைகள் பார்த்து அரை மார்க்கை கூட்டி போட்டா நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க, கரெக்டா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அப்பாவும் அதே போலதான் நியாய தீர்ப்பு நாட்கள பரலோக ராஜ்யத்துல நம்மளுக்கு உண்டு. அல்லேலூயா. அததான் நம்ம ஆராய்ந்து அவருடைய பிள்ளைகள் பயப்படணும். அல்லேலூயா. உலகத்துக்கு பயப்பட வேண்டாம், பக்கத்து வீட்டுக்கு பயப்பட வேண்டாம், மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஆனா அவருக்கு பயப்படும். மனுஷனுக்கு பயப்படுது கண்ணீனி வசனம் இருக்குது. அவருக்கு மனசு சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்படுது கண்ணீர். அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும். என் ஆண்டவருக்கு நம்ம பயப்படும் பொழுதுதான் அல்லேலூயா அவர் கிருபை. அல்லேலூயா. நம்ம உடைக்கப்பட்ட நேரத்துல என்னை உருவாக்கினீரே நம்ம படிக்கிறோம். உண்மைதான், அவர் உருவாக்குறாரு. அல்லேலூயா. அவர் வசனம் சொல்றது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி என்ன செய்யுமா? அவருடைய பிள்ளைகள் மேலும். நம்ம நீதிமானா இருந்தா நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகள் மேல். ஒண்ணு நடக்கலன்னா நம்ம நினைப்போம் அவர் சித்தம் இருந்தா நடக்கும், சித்தம் இல்லைன்னு நடக்காது. ஆனா நம்ம நீதிமானா ஓடணும்னு நினைக்கும் பொழுது நம்ம பயத்தோட அவருக்கு பயப்படணுங்கச்சுல அன்று ஒரு சோதரம் கத்த நிச்சயமா நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சன்னதிகளுக்கு வச்சிருப்பார் ஒரு வெற்றியை. அல்லேலூயா. நம்ம எப்படி ஓடுகிறோம்? அவருக்கு பயப்படுகிறோமா? அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. அவரை போல நம்ம தாழ்த்துறோமா? சோதரம். அல்லேலூயா. அந்த 11வது வசனம் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுற மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்குமா. அப்ப அந்த வானத்தை பாருங்க, நம்மளுக்கு தெரியல, பக்கம் இருந்த போன பெய்கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப பூமியும் பாருங்க, வானத்தை பூமியும் ஏறிட்டு பாருங்க, அவருக்கு பயப்படுது மேல அவருக்கு கிருபை அவ்வளவு பெரிதா சூழ்ந்து கொள்ள வசனம் இருக்குது. என் ஆண்டவருக்கு பயப்படும். நான் உங்களுக்கு பயப்படக்கூடாது, நீங்க எனக்கு பயப்பட. நான் மனுஷன், நீங்களும். ஆனா என் ஆண்டவருக்கு பயப்படணும், அவருக்கு ஒரு முக்கியத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உடைக்கப்பட்ட நேரத்திலாம் இந்த ஆராதனை பாட்டுல எனக்கு கண்ணீர் வந்துச்சு. எதுக்கு? நான் ஆதியில எப்படி இருந்தேன் ஆண்டவர், ஒன்றுமில்லாம இருந்தேன். ஒரு காணிக்க கூட 10 ரூபாய் போட முடியாத சூழ்நிலை 2 ரூபாய் கொண்டு போட்ட நேரத்துல
10 ரூபாயை மாத்தி எல்லாரும் அழுகிறேன். அதுதான் எனக்கு என்ன அந்த பாட்டு படிக்கச்சல் கண்ணீரும். அது நம்ம மறந்தாச்சுன்னா பயம் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. இப்ப உடைக்கப்பட்ட இந்த நாட்களை முந்தின ஆசிரியத்தோட பிந்தின ஆசிரியம் பெரியதா தந்துருவாரு. அரணுக்கு தெரிஞ்சதுல ரெட்டி இன்னைக்கு தந்துருவாரு. அன்னைக்கு தந்ததை அவரை பாதுகாக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்வார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய கிருபையை நம்மளுக்கு தருகிறார். வானத்தையும் பூமியும் பாருங்க, எவ்வளவு பூமி அளந்து பார்த்தா பார்க்க முடியுமா? வானத்தை விரித்து பார்த்தா பார்க்க முடியுமா? அல்லேலூயா. சோதரம் எவ்வளவு பெரியது, அவ்வளவு ஒரு பெரிதான கிருபையை நான் தருவேங்கிறாரு. அவருக்கு பயப்படும் பொழுது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. நம்ம உடைக்கப்பட்டு இருக்கலாம், ஒன்று இல்லாம இருக்கலாம். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது இந்த நிலைமையில எப்படி இருக்கிறோம் அதைத்தான் நம்ம நினைத்து பார்த்தோமா, அதான் கிருபை, அதான் அன்பு. அல்லேலூயா. அவர் மேலுடைய அன்பு, அந்த கிருபை பெரியது. அல்லேலூயா. வானத்து நம்மளை ஆசீர்வதிக்க சொல்லி அப்படிதான் ஆசீர்வதிப்பாரு. இந்த வானத்தையும் பூமியை எட்டி பார்த்தா இவன் கிருபை எவ்வளவு பெரியது அது சொல்லுது. அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபை அவ்வளவுதான் பெரியதா இருக்கிறது. நம்மளுடைய ஆசீர்வாதம் தருக்கத்தில் நாளைக்கு சீரமா இருக்கலாம், ஒன்றை இல்லாம இருக்கலாம், விளைவினத்தில இருக்கலாம், கஷ்டத்தில இருக்கலாம். ஐயோ இது நடக்குமா நடக்காது நீ புலம்பிக் கொண்டே இருக்கலாம். அந்த ஆனந்த களிப்பா நம்மளை மாற்ற போகிறாரே, நம்மளை உயர்த்த போகிறாரே, இன்றைய ரெட்டிப்பான நன்மையை தர போகிறாரே. அன்று இந்த வானம் பூமி எவ்வளவு பெரிதான கிருபை, அந்த கிருபை எவ்வளவு பெரியதை தருவீங்க பயப்படல, அவ்வளவு பெரிய ஆசிரியத்தை தரப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அம்மா செபித்தார்களாம். செபித்து எப்படி செய்தார்களாம்? ஆண்டவரே நீர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அல்லேலூயா. நீர் தரித்திரம் கிடையாது, ஆனா தரித்திரத்தின் ஆவியை நீர் சுமந்துட்டீர். ஐஸ்வர்ய தேவன் எனக்குள்ள வெளிப்படி செபித்து கொண்டே இருந்தார்களாம். அந்த அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. எவ்வளவு தரித்திரம் வந்தாலும் சொல்லுவாங்களாம், தரித்திரம் எனக்கு கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தர். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகா. அந்த மகா ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மா செபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஐஸ்வர்ய மாட்டம் அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. அவங்க விசுவாசம், அது அவங்க விசுவாசம். அல்லேலூயா. வாயின் வார்த்தை நான் தரித்திரம் 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 என்ன செய்யல, அவங்க சொல்லல. ஐஸ்வர்ய சம்பந்தர் நான் வச்சிருக்கேன், எனக்குள்ள இருக்கிறார். நான் தரித்திரம் இல்ல, என் தரித்திரத்தை சுமந்துட்டீரேக்கு சிலுவையில. நான் ஏன் அந்த தரித்திரத்தை சுமக்க போகிறேன்? நான் சுமக்குது இல்ல, நீர் சுமந்துட்டீர். ஐஸ்வர்யம் எனக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. என் தேவனோட சஞ்சரிப்பாதா இருந்துச்சு, என் தேவனோட சபாதா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மகிமை வெளிப்பட்டுதான். அந்த அம்மா சொன்னாங்களாம், எவ்வளதோ கஷ்டம் வந்துச்சு, எவ்வளதோ எனக்கு நின்ற நெருக்க அவமானச்சு, நான் சவால் விட்டு செவித்தேன். தரித்திரத்தை சுமந்துட்டார் என் அப்பா. ஐஸ்வர்ய சம்பந்தன் மாத்திரம் தான் என்கிட்ட இருக்கிறார். அந்த தரித்திரம் என்னை தொட முடியாது, அந்த தரித்திரம் என்னை நெருங்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற என் தெய்வம் ஐஸ்வர்யத்தின் தெய்வம். என் சாபம் பாவம் என் தரித்திரத்தை சுமந்துட்டார், இனி நான் சுமப்பதில்லை நீ செவித்தார்கள். அவங்க கொடுத்த சாட்சி எங்க எங்குமோ மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் எதற்காக சொல்லுதேனா, அவர் இன்றே ரெட்டிப்பா நன்மை தருவார். அரணுக்கு திரும்ப அவருடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கும் மேலான. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை. அல்லேலூயா. ஏசாயாவுல பாருங்க 54:10 அதிகாரம் சொல்லுது. ஏசாயா 54:10. அப்ப இது எவ்வளவு தூரம் மலைக்கிட பிச்சைமா விலகுமா, மலையோட பெரிய பருவதனை சொல்லாங்க.
ஏப்பா இது பர்வதம் போல இருக்கப்பா, அசையாத ஒரு பர்வதம் வாங்க. அப்படிப்பட்டதுனாலும் கிடையாது. இயேசுவை சொல்ல வார்த்தை, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் மேல் பட்டாலும் என் கிருபை என்ன செய்யாது, உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பட இருக்கும் என்று உன்மேல மனது இருக்கிற தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க மேல நான் மனம் இறங்கி சொல்கிறேம்மா, மலைகளை விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொல்லலாம். எத்தனையோ பிரச்சனையோ வந்தாலும் நான் இழந்துடக்கூடாது உங்க அபிஷேகத்தை, உங்க கிருபையை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவர். நம்மளும் சுவாசுள்ள மனுஷன் தான், பாடுகள் பிரச்சனை வர சில புலம்பதான் செய்வோம். ஆனால் அந்த புலப்பத்தி அவர் பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருப்போம். நம்ம மனுஷன் தானே, அந்த கண்ணீரின் துருவத்துல வச்சு தூதர்கள் ஏந்தி கொண்டு நம்ம நீதிமானா இருந்து கண்ணீர் வடித்தா நம்மளுடைய கண்ணீர் பரலோகத்துக்கு தூதர்கள் கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு பெரிய. அத மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகும், என் சமாதானத்தோட நிலை பெறாமல் கொண்டு உன்மேல் மனதொருகம் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நோவாவை எடுத்து பாருங்க, ஆண்டு சொல்வார். ஆலையில நோவாவில் 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், என் கிருபை சோதரம். ஆண்டவனுக்கு நோவா கண்ணுல கிருபை கிடைச்சது. நோவாவுக்கு ஆண்டவனுடைய கண்ணுல கிருபை கிடைத்தது. எதுக்கு கிடைத்தது? உத்தமனா அவன் அப்பாவை விசுவாசித்தான். எல்லாரும் அழிந்து போச்சுல நோவா குடும்பம் அழியல. இப்ப நான் விசுவாசமும் உத்தமம். இன்றும் நோவா குடும்பம் உலகமேக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான் மூலம் பலிபீடத்தில் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. கஷ்டம் வந்தால் என்ன, பிரச்சனை வந்தால் என்ன, பாடுகள் வந்தால் என்ன, ஆண்டவரே நான் உண்மையா ஓடுகிறேனா? உண்மை என்னைக்கும் ஒரு வெற்றி தோல்வி போல இருக்கும், அது தோல்வி வராது, அது வெற்றி வரும். அல்லேலூயா. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் இழைப்பது அவர் கிருபை நம்மளை விட்டு நிச்சயாதான் விலகாது. அல்லேலூயா. ஏசாயா 60 10வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 60 10 அந்நியன் புத்திரன் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனால் என் கிருபையினால் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் தப்பு செஞ்சா நம்ம பிள்ளைகளை அடிக்கதான் செய்வோம், அடுத்தால என்ன செய்வோம்? அணைப்போம். அதே போலதான் நம்மளை பரலோகத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்தார். நம்மளை பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், காலையில வேதனைகள் வரும். இந்த உலகத்துல கொஞ்ச நாள், ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு ராஜாதி ராஜா நம்மளுக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறார் ஆயத்தப்படி. அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு சமாதானம். அங்கே கண்ணீர் இல்லை, அங்க கலக்கம் இல்லை, அங்க துயரம் இல்லை, பாடுகள் இல்லை. அல்லேலூயா. எதை அனுபவிக்கணுமோ அந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சு நம்ம கடந்து போன ரொம்ப பெரிய பாக்கியம். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, உன் மேல கோபம் தான், என் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனால் என் கிருபையினால் உனக்கு இறங்கு. அவர் இரக்கத்தின் தகப்பன், அவர் இரக்கத்தின் சிகரம், அவர் மனம் இறங்குற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அல்லேலூயா. அது என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனால் என் கிருபையினால் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன் சொல்கிறார். அவர் இறங்குற தெய்வம். அல்லேலூயா. 1 பேதுருல 5வது வசனத்தை எடுத்து பார்த்தா 1 பேதுருல 5வது வசனம் சொல்லுது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், நீங்க எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். பெருமை என் ஆண்டவருக்கு பிரியலாதது. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? இவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். எவ்வளவுதான் பாடுகள் வந்தால், நம்மளை அடிக்கதை போல ஒருத்தர் வந்தாலும் கூட நம்ம அவரை போல தாழ்த்தும். அவர் ஒருவரை அடிக்கும் பொழுது ஒருவரை கொடுக்கிறதே. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் லேசான காரியம் இல்லை. அல்லேலூயா. அது உடனே நம்ம போய் அங்க விழ முடியாது. உலகத்துல அனுபவிச்சு ஆவணும், கஷ்டத்தை பாடுகளை அனுபவிச்சு ஆவணும், எல்லாம் அனுபவிச்சு. அதுக்காக இப்படியே நம்ம தரித்திரா இருப்பனில்லை. அவர் நாமத்துக்காக நம்மளை உயர்த்துவார்.
அவர் மகிமைக்காக நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் மகிமைக்காக வயதான காலத்தில் இந்த இடத்துல ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்கிறது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. நம்மளுக்கு மேலானவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? மதிப்பு கொடுக்கணும். நம்ம வயசு தக்கன என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடி இளைஞரே நீங்க மூப்பருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். அல்லேலூயா. நீங்க எல்லோரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அறிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுங்க, மனத்தாழ்மை என்ன செய்துங்க? அணிந்து கொள்ளுங்க. பெருமை உலர்கள் தேவன் என்ன செய்வாரு? ஏத்து நிற்பார். அல்லேலூயா. அதான் நம்ம மாம்ச சிந்தை, மாம்ச சுயம் அழியட்டும் அழியட்டும் அனுதினமும் நம்ம என்ன செய்த கேட்டுக்கொண்டே. அல்லேலூயா. வசனம் ஒய்யாம் சொல்லும், நீ தேடு நிம்மதி நான் தந்துடுவேன்னு சொல்லும். நீ தேடு நிம்மதி உனக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும். அல்லேலூயா. நம்ம தாழ்மையா இருக்கிறோம். அல்லேலூயா. தாழ்மை கேட்கிறோம். அல்லேலூயா. சோதரம் அந்த தாழ்மையை என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ளணுமா? பெருமை உள்ளவர்கள் தேவன் என்ன செய்வாரா? ஏத்து நிற்பாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையே என்ன செய்தாரு? அளிக்கிறார். அவருக்கு பயப்படத்தில் அவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை என்ன செய்தாரு? அளிக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா? அவருக்கு பயப்படணுமா? அல்லேலூயா. அவருக்கு தாழ்மையோட இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 138ல 8வது வசனத்தை எடுத்து பார்த்தால் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நம்மளுக்காக அவர் சொல்ல, நீங்க சும்மா இருந்தா போதும், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். 1ஆம் தேதி கூட்டத்துல கிடாண்டருடைய வார்த்தை, இந்த பரிசுத்தவான்களுடைய வாய், இனி கர்த்தருடைய யுத்தம், இனி அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை என்ன செய்தாரு? அவருக்கு பயப்படும் பொழுது, அவர் நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது, அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, அவரை போல் நம்ம அன்பா இருக்கும் பொழுது, நான் அன்பா இருக்கிறேன், நீங்க அன்பா இருக்கு, நான் தாழ்மையா இருக்கிறேன், நீ போல் நீங்க என் பிள்ளைகள். உலகமான பிள்ளைகளை சொல்லும், ஒரு காலேஜில் படிக்கச்சில எங்கேயாவது போகாத, காலேஜ் விட்டு வெளியே போகாதப்பா, நீ சுத்தி பார்க்க போகாத, இல்லாத பிரெட் உனக்கு வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடு. நம்ம பரம தகப்பன் நம்மளை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையை நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். எப்படி செய்து முடிப்பார்? அவரை போல மாறப்படும். அவருடைய கிருபைக்காக காத்திருக்கப்படும். அவர் கிருபைக்கு பயப்படும். அல்லேலூயா. பயந்தருடைய ஒரு கிருபை இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகள் விடாதிருப்பீராக. அல்லேலூயா. நம்மளை வளைஞ்சு கொண்டே இருக்கிறார், அவர் சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து. அல்லேலூயா. கர்த்தாவே உமது கிருபை என்றும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் எரிஞ்சு கிருபை கிடைத்தது. உங்களுக்கு அவருடைய கண்ணில் கிருபை கிடைக்கணுமா? பயத்தோடு ஆராதிக்கணும். உங்களுக்கு அவருடைய கண்ணில் கிருபை கிடைக்கணுமா? தாழ்மையோட இருக்கு. அவருடைய கண்ணில் நம்மளுக்கு கிருபை கிடைக்கவே தான் நோவா குடும்பம் வேறு பிரித்து காக்கப்படும். நம்மளும் வேறு பிரித்து காக்கப்படணுமா? அவருடைய கண்ணில் அவருக்கு தயவு கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. சோதர கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகள் அவருடைய கரத்தின் இடையில விடாதிருப்பீராக. யாத்திராகமம் 34:9 வசனம் சொல்லுது. அல்லேலூயா. 34:9 வசனம். ஆண்டவரே, மோசே சொல்லுதாரு, ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால். அல்லேலூயா. நோவா சொல்லுங்க, ஆண்டவருடைய கண்ணில், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. மோசே சொல்லுதாரு, ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால். அப்ப இவ்வளவு நேரத்துக்குள்ள கூட நம்மளுடைய கண்ணில் கிருபை கிடைக்கத்தக்க நம்ம மனசு என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம தாழ்மை வந்திருக்கும்.
ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் அவர் நினைச்சுதாரு ஏத்து நிற்கிறார். அவருக்கு பயம் வந்திருக்கும். ஆண்டவரே நான் பயப்படணும்ப்பா. சுவாசம் உள்ள மனுஷனுக்கு நான் பயந்த நாட்கள் போதும், நான் உமக்கு நான் பயப்படும். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பின நாட்கள் போதும், நான் உண்மையை நம்பணும். நம்ம கரெக்டாக இருந்தா கூட மோசம் அல்லவா? ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்த நான் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திரள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்காத கழுத்து உள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்க பாவத்தையும் மன்னித்து எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள தாழ்த்தி செல்கிறார். ஹல்லேலூயா. சுதந்திரம் உடன்படிக்கை பண்ணி ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் மோசே மூலமாக்க கொடுக்கிறார். உங்களுக்கும் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களையும் ஹல்லேலூயா உங்களுக்காக அவர் எழுந்திரளப்ப சொல்லுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததனால், ஹல்லேலூயா கிடைக்கும் இல்லை கிடைத்ததனால், ஹல்லேலூயா எங்க நடுவில் ஆண்டவர் எழுந்திரள வேண்டும். இந்த ஜனங்கள் வளர்ந்து வணங்காத கழுத்து உள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள். மறுபடி தாழ்மை உழைச்சமா பண்ணோம். ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. எங்களை சுற்றி இந்த கிராமம் இருக்கிறது, 4 தேசிய ஊர்கள் நிறைய கடற்கரை பகுதி. இந்த சிறிய கூட்டமா எங்களை தேர்ந்தெடுத்தீர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கண்ணில் கிருபை கிடைத்தனால் எங்கள் எனக்காக நீர் எழுந்தருள். ஹல்லேலூயா. எனக்காக நீர் வழக்காடு, எனக்காக நீர் பேசும். நீர் எனக்கு பெரிய காரியம் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நீ தேடு நிம்மதியை நான் தருவேன்னு சொன்னீரே, எனக்கு ஒரு நிம்மதியோடு கடந்து போகணும். ரெட்டிப்பா நன்மையை தருவேனீரே. நம்பிக்கையின் சிறைகளை அரணுக்கு திருமங்களில் சொன்னீர். என் கிருபை உனக்கு போதும் சொன்னீரப்பா. கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபை எங்களை நடத்தட்டும். கர்த்தர் பெரியவர் ஆண்டவர். நீர் எனக்கு ஒரு அற்புதம் சரி கேட்போமா? நோபாவுக்கு உங்க கண்ணில் தீ கிடைச்சதப்பா, கிருபை கிடைத்ததப்பா. மோசே எங்களோட ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜனங்கள் வணங்காத கழுத்துள்ள சின்னங்கள் தான், ஆனா நீர் எனக்கு எழுந்தருளும் ஆண்டவர். முதல் செவித்ததை போல நம்ம செபிப்போமா? நம்ம தாழ்மை கேட்போமா? அவருடைய அன்பை கேட்போமா? அவருடைய பரிசுத்தத்தை கேட்போமே. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரே, நான் பரிசுத்தர், நீ அதனால் நீங்க பரிசுத்தமான பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுத விடம். ஹல்லேலூயா. அப்பா நோவாவுக்கு கிடைச்சல அப்பா அவங்க கண்ணில் கிருபை. மோசே தாழ்த்து எழுதியிருக்கிறார். அப்பா நீர் எனக்கு எழுந்தருள். எதிலெல்லாம் நீர் என்னோட வேணும். நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டவர், எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டவர். நான் தேட நிம்மதி எனக்கு தரணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் பொழப்ப மாறணும் ஆண்டவர், என் பொழப்ப மாறணும் ஆண்டவர். என் பலவீனம் எனக்கு நீங்கணும் ஆண்டவர். என் குடும்பத்துல சோர்வுகள் நீங்கணும் ஆண்டவரை. கஷ்டங்கள் நீங்கணும், வேதிகள் மறையணும் ஆண்டவரை. கற்பத்தின் கனிகள் உருவாகணும் தகப்பனே. பொருத்தனைகள் நிறைவேறணும் தகப்பனே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. நீர் எனக்கு எழுந்தருளும் ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா. யோவை குறித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அவரை நடத்திச்சு. முடிவிருந்த அவர்களை நின்றபடி, முடிவிருந்த சோர்ந்து போக மனசு தூசித்தாலும் கிட சொந்த மனை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நோவாவுக்கு அவருடைய கிருபை, மோசேக்கு அவருடைய கிருபை, தாவீதுக்கு அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம் போச்சில் ஒரு சமாதானமா கடந்து போகணும் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் நீங்க தான் இயேசப்பா. ஆமென் ராஜா. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த மாட்டம் நிறைவேற்றுங்கப்பா. என் தேவைகளாம் நீங்க தான் ஆண்டவர். என் பரிசுத்த ஆவியானவரே, என் பரலோக தேவனே நம்மை துதிக்கிறேன் ராஜா. என் தேவ ஆட்டுக்குட்டியானவரே மை துதிக்கிறேன் ராஜா. என் மகிமையின் தேவனே மை துதிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவையெல்லாம் நீர்தானையா. ஆமென் இயேசப்பா. உமக்கு நன்றி. அல்லது பாட்டு எடுத்தாங்க. ஹல்லேலூயா. மை துதிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறப்பா. பரலோக தேவனே மை துதிக்கிற ராஜா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்று. வாக்களித்த அல்லேலூயா. ஆமென் ராஜா. எனக்கு வாக்கு கொடுத்தது நிறைவேற்றும் தகப்பனே. அப்பா என் தேவைகளா அன்னைக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே. பலவீனமா இருந்த பலவீனம் மறையட்டும் ஆண்டவரே.
அப்பா கஷ்டமா இருந்தா கஷ்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, போராட்டமா இருந்தா என் போராட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க இல்லாம, உங்க கிருபை இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. என் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. விசுவாசத்தோடு வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன். நான் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பட்ட பகல் போல என் நீதி விளங்க செய்தீர். பட்ட பகல் போல என் நீதி விளங்க செய்தீர். நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். என் தேவையெல்லாம் நீதானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா வாக்களித்த அனைத்தையோ என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையோ என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பாதத்தில் வைத்து விட்டேன் என் பாரங்கள் காவலைகள். ஓம் பாதத்தில் வைத்து விட்டேன் என் பாரங்கள் காவலைகள். தள்ளாட விட மாட்டீர், தாங்கியே நடத்தி செல்வீர். என்னை தள்ளாட விட மாட்டீர், தாங்கியே நடத்தி செல்வீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா வாக்களித்த அனைத்தையோ என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். என் தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும்பா. உம்முடைய கிருபை எனக்கு போதும். உங்களுக்கு பயப்படுத பயத்தை தாரும் ஆண்டவர். உமக்கு தாழ்மை உள்ள போல தாழ்மை உள்ள கிருபை அளிக்கிறேன். அந்த தாழ்மையை தாரும் ஆண்டவர். எனக்காக யாவே செய்து முடிப்பீரப்பா. எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவீரப்பா. எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றும் ஆண்டவர். ஆமேன்ப்பா. திரும்பங்கனை சொன்னீங்களப்பா. அரணுக்கு திரும்பங்கனி உனக்குள்ள திரும்பணி சொன்னீங்க. உமக்குள்ள திரும்புதான் ஆண்டவர். இதெல்லாம் வெளிப்படுத்துங்கப்பா. திரும்புதான் ஆண்டவர். இன்றைக்கே, நாளைக்கு இல்லப்பா, இன்றே ஒரு அற்புதத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். ஒரு அதிசயங்களோடு கடந்து போகட்டும். கிருபையோடு கடந்து போகட்டும். ஆமேன் ராஜா. கர்த்தர் மையமைப்படுங்கப்பா. யாரும் இதுல வெறுமையா போகக்கூடாது. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்ப தேவைகளை சந்தியும். ஆண்டருடைய நாமத்துக்காக ஆசீர்வதிங்கப்பா. ஆமேனப்பா. அந்த அம்மா சொன்னதை போல நாங்க தரித்திரம் இல்ல ஆண்டவர், ஐஸ்வர்ய சம்பந்தம் எங்களோட எரிக்கின்ற விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவர். கர்த்தருடைய நாம விசுவாசோட தகப்பன் ஆபிராம் விசுவாசித்தாங்க, அதே போல விசுவாசி ஆண்டவரே விசுவாசத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணத்துல இருங்க, உங்க சமூகம் எங்க போனாலும் மண்ணை போட்டு மகிமை பார்க்கட்டும் ஆண்டவர். எங்க காக்கும் பரிசுத்தகரும் அப்பா ஒவ்வொருத்தருட்டையும் இருக்கட்டும், அடிமையோட அடிமை பிள்ளைகளோட அடிமை குடும்பங்களோட இருங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும், நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாக்கட்டும், பொறுப்படுத்துக்கணும். ஆகாரம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஏசுரம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும்